எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போது என் கையில் ஒரு டம்ளர் பால் இருக்குங்க. ஒரு டம்ளர் பால் இருக்குது. இப்போ என் கையில் ஒரு ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாலை ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டர் பண்ணின உடனே கீழே பால் போயிடுச்சு. பால் போனதுக்கப்புறம் மேலே ஆடை இருக்குது. ஸோ இந்த ஆடை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆடை என்ன தெரியுங்களா? புரதம். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் வேலையை தான் நம்ம உடம்புக்குள்ளார கிட்னி செய்யுது. கிட்னி யூரின் ஃபார்மேஷன், நீரை வெளியேற்றுது, புரதங்களை உடம்புக்குள்ளாரையே தங்க வைக்குது. அல்பியூமின் அப்படிங்கிற புரதத்தை உடம்புக்குள்ளாரையே தங்க வைக்குது. ஆனால் இந்த அல்பியூமின் அப்படிங்கிற இந்த புரதம் இங்கே தங்காமல் உடம்புக்குள்ளே போகாமல் வெளியே போகும்போது, டாய்லெட் பேனில் போகும்போது யூரின் நுரைச்சி போகுது. இந்த நுரை தான் நீங்கள் டாய்லெட் பேனில் யூரின் போகும்போது பார்க்க முடியும். சாதாரணமாக நுரை ஏற்பட்டுச்சுன்னா அந்த டாய்லெட் பேனை கழுவுனீங்கன்னா, ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா அது போயிடும். சப்போஸ் டாய்லெட் கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அப்போ தான் டாய்லெட் க்ளீன் பண்ணியிருப்பீங்க. அந்த கெமிக்கல்ஸ் மேலே நீங்கள் வேகமாக ஃபுல் பிளாடரோட யூரின் போகும்போது அந்த யூரின் கெமிக்கல்ஸ்லாம் சேர்ந்து யூரின் பேனில் நுரை வரலாம். ஆனால் அது ஃப்ளஷ் அழுத்தினீங்கன்னா உடனே போயிடும். ஆனால் இந்த நுரைங்கிறது பாருங்கள் இங்கேயே வளவலன்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த வளவளப்பு தன்மையோட டாய்லெட் பேனில் போய் ஒட்டிக்கும். ஸோ இதை நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. நல்ல நுரையாக நின்றுக்கிட்டே இருக்கும். டாய்லெட் பிளானில் வளவளப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூரின் சிறுநீர் நுரைச்சி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நார்மல் கண்டிஷன்லையும் நிகழலாம், அப்நார்மலாக சில பிரச்சனைகளாலையும் நிகழலாம். ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி கிட்னி ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் புரோட்டீன் வெளியே போகும் இல்லையா? கொஞ்சமாவது புரோட்டீன் வெளியே போகும். பாலை பார்த்தீங்கனாலே கொஞ்சம் நுரையா தெரியுதுங்களா? ஸோ என்ன ஆயிடுக்கு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் புரதம்ங்கிறது கொஞ்சம் வெளியே போகும். அந்த புரத அளவு எவ்வளோ இருக்கணும்னா 30 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு அல்பியூமின். ஏன்னா நார்மலாகவே கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் ஆகும். ஆனால் 30 மில்லிகிராம்லேருந்து 300 மில்லிகிராம் வரைக்கும் போகுது அப்படின்னா சிறுநீரில் புரதம், அப்போ அது ஒரு பிரச்சனையினால நிகழுது அப்படின்னு அர்த்தம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூரின்ல நுரை வரதுக்கான முதல் காரணம், யூரின் ஃபுல்லா பிளாடர்ல இருக்கு, வேகமா டாய்லெட் பிளான்ல அடிக்கிறீங்க, அதனால வரக்கூடிய நார்மல் திங் ஒன்று. ரெண்டாவது, டாய்லெட்டை வாஷ் பண்ணியிருந்தீங்க, கிளீன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ்னால ஏற்படலாம். அதுவும் பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இல்லை. மூணாவது விஷயம், நம்ம தண்ணீர் குறைவாக குடிச்சிருக்கிறோம். நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்? உடம்புக்குள்ள நீர்ச்சத்து குறையும், பாடி டீஹைட்ரேஷன் ஆகும். அப்படி உடம்புல நீர்ச்சத்து குறையும் போது, டீஹைட்ரேஷன் ஆகும்போது யூரின் என்ன ஆகும்? உடம்பு முடிஞ்ச அளவு இந்த தண்ணீரை சேமிக்க பார்க்கும். குறைவான தண்ணீர் தான் இங்கே வெளியே போகும், மீதி தண்ணீர்லாம் உடம்புக்குள்ளாரையே சேமிக்க பார்க்கும். ஸோ அப்படிங்கும்போது யூரின் ரொம்ப திக்காக கான்சன்ட்ரேஷனாக வரும். ஒரு நல்ல வெளிர் மஞ்சளாக நார்மலா இருக்கக்கூடிய ஒரு யூரின்ங்கிறது அடர் மஞ்சள் நிறத்துல மாறிடும். இதுவுமே நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவுகளை சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். மூணாவது. நாலாவது விஷயம், யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி தொற்று ஏற்பட்டிருக்கு. அந்த தொற்றுக்கு மருந்துகள் யூஸ் பண்றீங்க. அந்த மருந்து ஃபெனசோபைரிடின் அப்படிங்கிற மருந்து. ஸோ இந்த மாதிரி யூரின் தொற்றுக்களுக்கான மருந்துகள் நம்ம சாப்பிடும்போது அதனால அந்த மருந்துகளால யூரின்ல நுரைச்சி போற மாதிரி தெரியலாம். அந்த மருந்துகள் நிறுத்தும் போது இந்த நுரைத்து போறதும் நின்று போயிடும். ஸோ இதுவுமே டெம்பரரி. நாலாவது காசு மாத்திரைகள், மருந்து மாத்திரைகளால் ஏற்படக்கூடியது. அஞ்சாவது, கர்ப்பகாலம், பிரெக்னன்சி அப்போ உடம்புல நிறைய மெட்டபாலிக் மாறுபாடுகள் நடைபெறும். அப்போ நார்மலாகவே கர்ப்ப காலத்தில் சிறுநீர் நுரைச்சி போகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனால் கர்ப்பகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சேஞ்சஸ்லாம் மாறிடும். அப்படிங்கிறதுனால இதுக்குமே நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் டெஸ்ட் பண்ணுவோம்ல, அதுலேயே தெரிஞ்சிடும். இப்போ ஆறாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கு குறிப்பா ஆண்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது ரெட்ரோகிரேட் இஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண்குறி விரைத்து விந்து வெளியே வரும் இல்லையா? ஆண்குறி விரைத்து விந்து வெளியே வரணும். ஆனா விந்து வெளியே வரத்துக்கு பதிலாக விந்து மூத்திரப்பை பிளாடர் சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? புரியுதுங்களா? பிளாடர் சைடு, யூரின் மூத்திரப்பை சைடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா என்ன ஆகும்? சிறுநீர்ல போய் நம்ம செமன் விந்து கலந்துரும். ஸோ புரியுதுங்களா? ஸோ பேக் சைடு போயிடும். ஸோ இது எப்படி ஏற்படும்?
இது இயற்கைக்கு மாறா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு இருக்கிற மாதிரி 2 டியூப் கிடையாது. குழந்தை பிறப்புக்காக அவங்களுக்கு ஒரு தனி ஃபுல் மெக்கானிசம் 2 டியூப் இருக்கு அப்படின்னாலும், ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரே டியூப் வழியா தான் என்ன வருதுங்க, சிறுநீரும் வருது, செமன் விந்துவும் அதே டியூப் வழியா தான் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல வந்து இந்த 2 டியூபும் ஜாயின் ஆகணும் இல்லையா? டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பெர்ம் அப்படிங்கிற உயிரணுக்களும், அதுக்கப்புறமா ப்ராஸ்டேட், செமினல் வெசிக்கல்ஸ் போன்ற உறுப்புகள் மூலமா உற்பத்தி ஆகக்கூடிய அந்த லிக்விட் விந்து அப்படிங்கிறதும் இது ரெண்டும் சேர்ந்து கரெக்டா இப்போ பிளாடர்ல இருந்து ஒரு டியூப் வெளியே வருது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது யூரித்ரா அப்படின்னு வெளியே வருதுன்னு. ஸோ ஆக்சுவலா யூரித்ரா டியூபோட போய் இந்த டியூப் விதையிலேருந்து வரக்கூடிய டியூப் போய் ஜாயின் ஆகணும். இந்த 2 டியூபு ஜாயின் ஆகிற இடத்துல என்ன ஆகுது, யூரின் மேல இருந்து பிளாடர்ல இருந்து வருது, இந்த பக்கம் விந்து சைட்ல இருந்து வருது, 2 ஜாயின் ஆகி வெளியே வருது. ஸோ நார்மலா ஒருத்தருக்கு நார்மல் உடல்நிலைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்குறி விரைக்கும் போது கரெக்டா இந்த இடம் ஸ்டாப் ஆயிடுது, சிறுநீர் வராது, விந்து வெளியே வந்துடும். ஆனா சில கண்டிஷன்னால அவங்களுக்கு வந்து இப்படி வரக்கூடிய விந்துங்கிறது பேக் சைடு இந்த இடத்துல ஜாயின் ஆகி இப்படி வெளியே வரக்கூடிய விந்து அப்படிங்கிறது ரெட்ரோகிரேடா திரும்பி மேல் பக்கம் போச்சு அப்படின்னா என்ன ஆகுது, சிறுநீரோட கலந்துருது. ஸோ இதனால நம்மளுக்கு சிறுநீர் வந்து நுரைச்சி போற மாதிரி தெரியும். ஸோ இந்த காம்ப்ளிகேட்டான பிரச்சனை எதனால ஏற்படலாம்? ஒன்று வந்து சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெட்ரோகிரேடா திருப்பி விந்து சிறுநீர்ல கலக்கலாம். இல்லைன்னா இந்த டியூபுக்கு கீழே இங்க ப்ராஸ்டேட்னு ஒரு உறுப்பு இருக்குன்னு சொன்னேன். இந்த ப்ராஸ்டேட் உறுப்பு வீங்கி போயிருந்துச்சுன்னா அது வந்து இந்த இடத்துல அடைப்பை ஏற்படுத்துது. அதனால வந்து விந்து கலக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த யூரித்ரா பகுதியிலையோ சிறுநீர்ல இருந்து வரக்கூடிய டியூப்லயோ ப்ராஸ்டேட்லயோ அறுவை சிகிச்சை ஏதாவது செஞ்சிருந்தா அப்ப வந்து யூரின் சிறுநீரோட கலக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம முதுகு தண்டு இருக்கு, நம்ம முதுகு தண்டுல ஸ்பைனல் கார்டுல டேமேஜ் ஆகுனா அந்த ஸ்பைனல் கார்டு டேமேஜ் வந்து இந்த இடத்த பாதிக்கலாம். ஸோ அதனாலையும் வந்து நம்மளுக்கு விந்து சிறுநீரில் கலக்கலாம். ஸோ நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளால இந்த பிரச்சனை ஏற்படலாம். சில மாத்திரைகள் வந்து ரத்த கொதிப்பை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிபி மாத்திரைகள். அந்த பிபி மாத்திரைகள் இந்த பிரச்சனையை உண்டாக்கலாம். ஆக இது இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூரின் டெஸ்ட் பண்ணும்போது உயிரணுக்கள் ஸ்பெர்ம் இருக்கா அப்படிங்கிறத சிறுநீர் டெஸ்ட் பரிசோதனை பண்ணும்போது பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கலந்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 7வது மிக முக்கியமான காரணத்துக்கே இப்போதான் வரப்போறோம். அதாவது 7வது மிக 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 முக்கியமான காரணமே இதுதான். நம்ம கிட்னிக்கல்ல ப்ராப்ளம் இருந்தால் அது பாதிக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் வீடியோவோட ஆரம்பத்தில் இதை தான் நம்ம பார்த்தோம், கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம். இப்போ இந்த கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து புரதம் சிறுநீர்ல வெளியேறலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2 கிட்னிக்கும் சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் ஒரு 10 லட்சம் ஃபில்டர் இருக்கு. நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபில்டர் காமிச்சேன். ஆனால் நம்ம உடம்புல கிட்னிக்கு எத்தனை ஃபில்டர் இருக்கு? 10 லட்சம் ஃபில்டர்கள் இருக்கு. அந்த 10 லட்சம் ஃபில்டர்களை தான் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம் டேமேஜ் ஆகுது கிட்னியில் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு யூரின்ல புரதம் வரும். அது நான் சொன்னேன், எவ்வளோ சொன்னேன், 30 mg/g. அதாவது யூரின் அல்பியூமின் கிரியேட்டினின் ரேஷியோ அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்கங்க. யூரின் அல்பியூமின் கிரியேட்டினின் ரேஷியோ UACR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூரின் அல்பியூமின் கிரியேட்டினின் ரேஷியோ 30 mg/g. இந்த 30 mg/g மேலே போகும்போது உங்களுக்கு கிட்னி பாதிப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டெஸ்ட் எப்போ பண்ணோம்னா யூரின் நுரைச்சு போகுது, கூடவே வந்து சில அறிகுறிகளை நீங்க பார்க்கணும். உங்க கண்களை பார்க்கணும், கண்கள் வீக்கம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. அப்புறம் உங்க கை கால்கள் பாருங்க, கால் பாதங்கள் வீக்கம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. உங்க மொத்தமா முகமே ஒரு அதப்பா இருக்கான்னு பாருங்க. உங்க வயிற்று பகுதி வீங்கி இருக்குதா, அப்டாமன் வீக்கம் இருக்குதான்னு பாருங்க. அப்புறம் அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க, ஃபெட்டீக் ஆகுறீங்களா அப்படிங்கிறத பாருங்க. மிகவும் சோர்வா நீங்க உணர்றீங்களா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. பசி எடுக்கல, வாந்தி வருதல் போன்ற ஒரு உணர்வு இருக்கு, சில சமயம் வாந்தி கூட வந்துடுது, தூக்கம் வரத்துக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இது வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுது. அதனால
புரதம் யூரின்ல போறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நான் மேல சொன்ன 6 காரணங்களை நீக்கினதுக்கு அப்புறம் கிட்னி தான் ப்ராப்ளம் அப்படின்னா நாம அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் கிட்னி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக சர்க்கரை நம்ம உடம்புல இருக்கு, கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. இல்லைன்னா பிபி அதிக ரத்த கொதிப்பு இருக்கு, கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. இல்லைன்னா பரம்பரை காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு அப்பா, அம்மா, தாத்தா இவங்கள்ல யாருக்காவது இது மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கும் வரக்கூடிய சான்ஸ் அதிகமாகுது. நம்ம சர்க்கரையை ட்ரீட் பண்ணணும். ஆரம்ப கட்டத்திலேயே சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டு, எக்ஸசைஸு அதற்குரிய கரெக்டான மருந்துகள் தேவைன்னா பயன்படுத்தணும். ஆரம்ப கட்டத்திலேயே உணவு, உடற்பயிற்சி மூலமாக குறைச்சிட முடியும். இதற்கான ஏகப்பட்ட வீடியோக்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள். டாக்டர் கார்த்திகேயன் டயபெட்டிஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 30 வீடியோக்கள் சர்க்கரைக்கு நான் போட்டிருக்கேன். அடுத்து பிபிக்கு ஒரு 10 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இந்த பிபிக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்லலாம் என்னன்னா பிபிக்கு நம்ம சாப்பிட்ற மாத்திரை கிட்னியை பாதிக்காத மாத்திரையா இருக்கணும், கிட்னி ப்ரொடெக்ஷன் தரக்கூடிய மாத்திரையா இருக்கணும். அந்த மாத்திரைகள் என்னன்னா ஏசிஇ இனிபிட்டர் வகையை சேர்ந்த மருந்துகள் இருக்கு. உங்க டாக்டருக்கு இது தெரியும். இந்த ஏசிஇ இனிபிட்டர் வகை மருந்துகள் பிபியை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னா அது கிட்னி பாதிப்பை உண்டாக்காது. இது இல்லாமல் கால்சியம் சேனல் பிளாக்கர் இருக்கு, டயூரிட்டிக் இருக்கு, அதையும் பயன்படுத்தலாம் காம்பினேஷன்ல. ஆனால் ஏசிஇ இனிபிட்டர் பயன்படுத்தணும்னா இந்த கிட்னி பாதிப்புல ஆரம்ப கட்டத்திலே குறைக்க முடியும், யூரின் நுரைச்சி போறதை தடுக்க முடியும். ஸோ இதுதான் யூரின் நுரைச்சி போறதுல இருக்கக்கூடிய முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது இல்லாம டாக்டர்ஸ் மற்ற விஷயங்களையும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த 7 விஷயங்களுக்குள்ள அடக்கிடலாம் சிறுநீர் நுழைத்து போறது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மெடிக்கல் நாலேஜ் எல்லாருக்குமே போய் சேரணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.